உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படியா பண்ணுவ? 5 லட்சம் ரூபானா சும்மாவா வரும்? நீ பாட்டுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. நீ இங்க வேலை செய்ய வேணாம், கிளம்பி போ முதல்ல. மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் பதில் சொல்றது? என்னையல்ல கேட்பாங்க. உன்னை நம்பி கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? எடுத்துட்டு போனேன். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கிறேன் சார். மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பு கேட்டா போன 5 லட்சம் ரூபாய் திரும்ப வந்துருமா? இதுக்கு மேல நீங்க ஒர்க் பண்ண முடியாது. வேலையை விட்டு உன்னை தூக்கிட்டோம். மரியாதையா கிளம்பி போயிரு. அதே மாதிரி உன்னால காணாம போன 5 லட்சம் ரூபாய் நீ தான் திருப்பி கொடுக்கணும். நான் எப்படி சார் பணத்தை கொடுக்க முடியும்? பணம் திருடு போயிடுச்சு சார். அது எப்படி? இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் எப்படி திருடு போயிருக்கும்? இத்தனை வருஷமா பேங்க்ல நான் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு முன்னாடி நிறைய பேர் டெபாசிட் பண்ணிருக்காங்க. இப்ப மட்டும் திடீர்னு எப்படி காணாம போகும்? நிஜமாவே திருட்டு போச்சா இல்ல நீ எடுத்துட்டு மறைக்கிறியா? என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அந்த மாதிரி எல்லாம் பண்ற பொண்ணு இல்ல சார். சத்தியமா திருடு போயிடுச்சு சார். நீங்க என்ன கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். ஆமா சார், 2 பேர் பைக்ல வந்தானுங்க. பணத்தை புடிங்கிட்டு ஓடிட்டானுங்க சார். பாவம் சார். அவங்கள பிடிக்க எவ்வளவு ட்ரை பண்ணாங்க சார். நானும் ட்ரை பண்ணேன் சார், முடியல சார். இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு 5 லட்சம் ரூபாய் வந்தாகணும். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அவங்க வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா பணம் தானா வரும்.